ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராக் ஏ4. எல்லாருமே இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் என்னோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். 2021 அண்ட் 2022 இந்த 2 இயர் வந்து நான் A4 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் 4 அட்டம்ப்ட்ஸ் டோட்டலாக கொடுத்துருக்கேன். அதில் 2ல் நான் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆனேன். 2021லையும் 2022லையும். 2021 என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் வந்து நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணனோ அது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஐ காட் செலக்டட். நான் என்ன மேஜராக மிஸ்டேக் பண்ணினேன், எதெல்லாம் எனக்கு வந்து என்னோட செகண்ட் இன்டர்வியூவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, அது எல்லாத்தையுமே அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன், என்னோடய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன், அதை எப்படியெல்லாம் நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டேன், அது எப்படி இன்டர்வியூவை வந்து பாதிச்சுது, இம்பேக்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறதெல்லாம் நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் டிவியில். அதை பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். நான் வீடியோவை டேக் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி என்னோடய தேர்ட் அட்டெம்ப்ட்லேயும் ஃபோர்த் அட்டெம்ப்ட்லேயும் நான் A4 இன்டர்வியூ வர போனேன். தேர்ட் அட்டெம்ப்டில் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ரியல் அண்ட் ஹானஸ்டான ஃபீட்பேக்கு. என்னோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து ஒரு வீடியோக்காக நான் சொல்லலை. இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் இப்படி தான் நடக்குமா அப்படின்னு நான் நம்பலை. என்னோடய செலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நான் நம்பினேன் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இன்டர்வியூ மார்க்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது என்னென்னா, என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் எனக்கு கேட்ட கொஷின்ஸும், செகண்ட் இன்டர்வியூவில் என்ன கேட்ட கொஷின்ஸும் மோர் ஆர் லெஸ் சேம். மோர் ஆர் லெஸ்னால் நியர்லி 75 to 80% ஆஃப் கொஷின்ஸ் வந்து சேமாக தான் இருந்தது. வேறு கொஷினே கேட்கலாம். அதே கொஷினையே எனக்கு கேட்டாங்க. பேங்கிங் ரிலேட்டட் கொஷின்ஸ் கொஞ்சம் மாற்றி கேட்டாங்க. சிச்சுவேஷன் பேஸ்டு கொஷின்ஸு, அப்புறம் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுவோம், அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து எனக்கு மாற்றி கேட்டாங்க. பட் பேசிக் கொஷின்ஸ் வந்து எனக்கு சேம் அதே கொஷின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. என்ன கொஷின் அப்படின்னா, செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் நான் என்ன ஃபஸ்ட்டு இன்டர்வியூவில் சொன்னனோ அதை வச்சு ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் கேட்டாங்க. அதே மாதிரி தான் நான் அதே செல்ஃப் இன்ட்ரோவை தான் கொஞ்சம் நான் வந்து மாடிஃபை பண்ணி நான் வந்து சொன்னேன் செகண்ட் இன்டர்வியூவில். திருப்பியும் அதே செட் ஆஃப் கொஷின்ஸ் எனக்கு ரிப்பீட் ஆச்சு. நான் என்னோட இன்டர்வியூவில் வந்து ஃபஸ்ட்டு என்ன டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் கேட்டாங்க. நான் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரியராக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இது வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் நடந்தது. இன்ட்ரொடக்ஷன் முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. எஸ், நான் வந்து சம் ப்ரைவேட் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன், அதை சொன்னேன். அது என்ன பேஸ்டு கம்பெனி அப்படின்னு கேட்டாங்க. அந்த கம்பெனியை பற்றி சொன்னேன். நீங்கள் என்னவா ஒர்க் பண்ணீங்க, அது எல்லாமே நான் செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனில் சொல்லியிருந்தேன். அதை வந்து டீட்டெயில்டாக கேட்டாங்க. எந்த ஏரியாவுக்கு அதெல்லாம் கேட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு நியூ வெஞ்சர் மாதிரி, அது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஸோ அதை பற்றி கேட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கொஷின் மூவ் ஆச்சு. நெக்ஸ்ட் எங்கே மூவ் ஆச்சுன்னா, எங்கள் அப்பாவோட ப்ரொஃபஷன் அதுக்கு மூவ் ஆச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஏரியாவில் என்னென்ன க்ராப்ஸ் க்ரோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்ன ஆன்சர் வந்து சுகர் கேன், அதுக்கப்புறம் 2-3 க்ராப்ஸ் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக என்ன க்ராப்ஸ்னு எனக்கு ஞாபகம் இல்லை. சுகர் கேன், கோகோனட், டர்மரிக் இதெல்லாம் சொல்லியிருந்தேன். தென் எனக்கு வந்து கேட்டது வந்து சுகர் கேன் வந்து நீங்கள் எப்படி ஃபார்மிங் பண்ணுறீங்க, என்ன மாதிரி கல்ச்சுரல் ப்ராக்டிசஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கேட்டாங்க. அண்ட் தென் என்ன கேட்டாங்கன்னா, எப்படி சேல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து சொன்ன ஆன்சர் வந்து த்ரூ ப்ரைவேட் ட்ரேடர்ஸு, ப்ரைவேட் மிடில் மேன் மூலியமாக தான் சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னேன். என்னென்ன சுகர் ஃபேக்ட்ரிஸ் நியர் டு யுவர் ஏரியா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்னோடய ஃபஸ்ட் இன்டர்வியூவில் எனக்கு அதுக்கு ஆன்சர் தெரியல. நான் வந்து சாரி சார், என்னால் இப்போ ரீகலெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டாங்க, அதோட முடிஞ்சுது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பேங்கிங் கொஷின்ஸு, அண்ட் தென் வேறு கொஷின்ஸ்லாம் போயிட்டாங்க. என்னோடய செகண்ட் இன்டர்வியூலையும் இன்ட்ரொடக்ஷன் கேட்டாங்க. இன்ட்ரொடக்ஷன் சொன்னதுக்கப்புறமா என்னோடய கம்பெனியை பற்றி கேட்டாங்க. என்னோடய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டாங்க. அண்ட் தென் அப்பாவோட ப்ரொஃபஷன் கேட்டாங்க. சிப்லிங்ஸ் யாராவது இருக்காங்களா, அந்த மாதிரி ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. இதெல்லாமே நான் செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலுமே அவங்க அதை வச்சு கொஷின்ஸ் கேட்டாங்க. சிப்லிங்ஸ் பற்றி கேட்டாங்க. என்ன படிக்கிறாங்க, அவங்க ஒர்க்கிங்கா, ஏர்னிங் மெம்பரா, அந்த மாதிரி கேட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோடய ஃபோர்த் அட்டெம்ப்ட்லையா எத்தனை அட்டெம்ப்ட்னு கேட்டு ஃபோர்த் அட்டெம்ப்ட் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து செல்ஃப் ப்ரிப்ரேஷன் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன கேட்டாங்கன்னா, க்ராப்ஸ் க்ரோன் இன் யுவர் ஏரியா கேட்டாங்க. நான் திருப்பியும் சுகர் கேன் இந்த மாதிரி சில க்ராப்ஸ் சொன்னபோது திருப்பி சுகர் கேன் பற்றி கேட்டாங்க. கல்ச்சுரல் ப்ராக்டிசஸ் கேட்டாங்க. எப்படி சேல் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. அதே மாதிரி உங்கள் நியர்பை சுகர் ஃபேக்ட்ரிஸ் என்னென்ன இருக்குதுன்னு கேட்டாங்க. அப்போ எப்படி சேல் பண்ணுவீங்கன்னு கேட்டப்போ நான் சொன்ன ஆன்சர் வந்து த்ரூ மிடில் மேன் தான் சார் அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு வந்து எஃப்ஆர்பி பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க.
எஃப்ஆர்பி பத்தி தெரியும்னு சொல்லிட்டு நான் எஃப்ஆர்பி பத்தி சொன்னேன். ஃபேர் அண்ட் ரெம்யூனரேட்டிவ் பிரைஸ் லைக் எம்எஸ்பி மாதிரி சுகர் கேனுக்கு பர் குவிண்டாலுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் வந்து இயர்லி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இவங்க தான் சிஏசிபி தான் வந்து இதை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே நான் சொன்னேன். அதுக்கப்புறமா அந்த இயருக்கான எஃப்ஆர்பி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணேன். அந்த இயரோட எஃப்ஆர்பி என்னன்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன கேட்டாங்க, உங்களுக்கு தெரியும்ல இந்த மாதிரி ஃபேர் அண்ட் ரெம்யூனரேட்டிவ் ப்ரைஸ்ன்னு ஒன்று இருக்கிறப்ப நீங்கள் ஏன் வந்து மிடில் மேனுக்கு சேல் பண்ணுறீங்க, அவங்க எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டப்ப ஹானஸ்ட்டாக நீங்கள் எவ்வளோக்கு கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. உங்களோட ஈல்டு என்னன்னு கேட்டாங்க. பிகாஸ் நான் வந்து ஃபார்மிங் பேக்ரவுண்ட். ஸோ உங்களோட ஈல்டு என்ன, எவ்வளோ எடுக்க முடியுது உங்களாலேன்னு கேட்டாங்க. நான் அதையும் ப்ராக்டிக்கல் ஈல்டு சொன்னேன். அண்ட் தென் எவ்வளோ ப்ரைஸுக்கு லாஸ்ட் இயர் கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன். அப்போ லாஸ்ட் இயர் எஃப்ஆர்பியை விட உங்களோட நீங்கள் செல்லிங் ப்ரைஸ் வந்து கம்மியாக பண்ணியிருக்கீங்க, ஏன் கம்மியாக சேல் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. பிகாஸ் நாங்கள் மிடில் மேன் வந்து அவங்களோட ஒரு மார்ஜின் வச்சு தான் சார் வாங்குறாங்கன்னு சொன்னேன். வை நாட் நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து சுகர் மில்ஸுக்கு வந்து உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னு கேட்டார். அதனோட ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணினேன். அதுவும் வந்து நான் தமிழில் தான் என்னால் சொல்ல முடிஞ்சுது. மற்ற கொஷின்ஸ்லாம் நான் இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணேன். பட் அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை வந்து இங்கிலீஷில் எனக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லாதப்ப அவரே வந்து கொஷினை வந்து தமிழில் அப்படியே கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. நானுமே வந்து தமிழில் தான் ஆன்சர் பண்ணேன். அதை வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. அது என்ன ஆக்சுவல் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டினா லோ லையிங் ஏரியா சார் எங்களோட லேண்டு இருக்கிற ஏரியா. ஸோ லோ லையிங் ஏரியாங்காட்டி பக்கத்தில் வந்து எங்களுக்கு கெனால் இரிகேஷன் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ வந்து கெனாலில் வந்து அந்த சீசனுக்கு வந்து தண்ணி வந்துடும். அப்படி வந்துடுச்சுன்னா லோ லையிங் ஏரியாவாக இருக்கிறங்காட்டி ஹார்வெஸ்ட் வந்து பாதிக்கப்படும். ஸோ நாங்கள் வந்து சுகர் ஃபேக்ட்ரி ஹார்வெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணோன்னா நாங்கள் வந்து டைம்லி ஹார்வெஸ்ட் வந்து கொடுக்க முடியாது. அதுக்குள்ளே இந்த மாதிரி தண்ணி வந்து வரும்போது ஹார்வெஸ்டிங் வந்து அஃபெக்ட் ஆகுது. அப்புறம் அவங்க ஹார்வெஸ்ட்டே பண்ணாமல் டோட்டல் ப்ராடியூஸுமே வேஸ்ட்டாக போயிடுது. ஸோ அதனால தான் நாங்கள் மிடில் மேன் கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான ப்ராக்டிக்கல் ரீசன் சொன்னோம். அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எதுவுமே பொய்யான ரீசன் சொல்லாதீங்க, ரியல் டைம் ரீசன் சொல்லுங்கள். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். மற்றவங்களோட இன்புட்ஸ் இப்போ ஒருத்தரோட ஏரியாவுக்கும் ஒரு ப்ராக்டிக்கல் கண்டிஷன்ஸ், ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அதை அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் அதை வந்து கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். உங்களோட உண்மையான டிஃபிகல்ட்டி என்னவோ அதை சொல்லுங்கள். பிகாஸ் இன்டர்வியூவில் இதுவும் ஒரு ஜேர்னல். அவங்க வந்து செக் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூத்ஃபுல்னஸ். நீங்கள் வந்து உண்மையாக சொல்கிறீங்களா இல்லையான்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ அதனால் அதில் வந்து நீங்கள் வந்து ஃபேக்கான ஆன்சர்ஸ் கொடுக்காதீங்க. இதுதான் என்னோட செட் ஆஃப் கொஷின்ஸ். தென் அதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கப்புறமா பேங்கிங் ரிலேட்டட் கொஷின்ஸ். அந்த டைமில் வந்து சம் ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதனால அது ரிலேட்டட் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அண்ட் தென் வேறு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸும் வந்திருந்தது. இந்த மாதிரி ஃபார்மிங் லேண்டு ரிலேட்டடாக சம் ப்ரொட்டஸ்ட் நடந்தது. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த ப்ரொட்டஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன, அந்த மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நான் டேக் பண்ணுறேன். பார்க்காதவங்க போய் டேக் பண்ணி பாருங்கள். செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனை வச்சு தான் உங்களோட கொஷின்ஸ் கண்டிப்பாக வருங்கிறதுக்கு என்னோட இந்த 2 இன்டர்வியூ தான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்கள் என்ன சொல்லுறீங்களோ, உங்கள் வாயிலேருந்து என்ன வேர்டு வருதோ அந்த வேர்ட் தான் நெக்ஸ்ட்டு கொஷினாக வரும் உங்கள் இன்டர்வியூவில். ஸோ உங்கள் இன்டர்வியூ எப்படி போகுங்கிறதே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இன்டர்வியூவை ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு ஆன்சரையும் வந்து கேர்ஃபுல்லாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ மிஸ்டேக்ஸ் என்னென்ன, அதை எப்படி நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறேன். என்னோடய ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ மார்க் வந்து 14. செகண்ட் இன்டர்வியூவில் என்னோடய மார்க் வந்து 17. எப்படி என்னால் வந்து இன்டர்வியூ ஸ்கோரை வந்து இவ்வளோ இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் ஐ வாஸ் வெரி நர்வஸ். அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் பேங்கிங் இன்டர்வியூவும் கூட. ஸோ நர்வஸாக இருந்தேன். என்னோடய டிவிலையும் வந்து நான் கொஞ்சம் டென்ஸ்டாக இருந்தேன். ஸோ அது வந்து அப்படியே எனக்கு வந்து கேரி ஓவர் ஆகிடுச்சு இன்டர்வியூக்கும். என்னோடய ஃபர்ஸ்ட் பேட்ச்லேயே வந்து நான் இன்டர்வியூவும் அட்டன் பண்ணேன். ஐ வாஸ் த செகண்ட் பர்சன் ஆன் த டே டு பி இன்டர்வியூடு.
அதனால அதுவும் கொஞ்சம் பயம். எப்படி இருக்கும்? என்ன? ஏதுன்னு தெரியாம நான் வந்து கொஞ்சம் நர்வஸா இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ கூட நான் கரெக்ட்டா என்னால டெலிவர் பண்ண முடியல. என்னால ரீகலெக்ட் பண்ணி சொல்ல முடியல. ஈவன் அந்த சுகர் ஃபேக்டரி நேம் கூட என்னால சொல்ல முடியல. என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க சுகர் ஃபேக்டரி நேம் கூட சொல்ல முடியல. சாரி சார் ஐ கேன் நாட் ரீகலெக்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த மாரி ஒரு 2, 3 கொஸ்டின்ஸ் என்னால ஆன்சர் பண்ண முடியாமயே போயிடுச்சு. இது ஒரு ரீசன் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல மார்க் குறைஞ்சதுக்கு. இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தா, என்னால ஆன்சர் பண்ண முடியாதப்ப, இன்னும் என்னோட கான்ஃபிடன்ஸ் வந்து லோ ஆயிடுச்சு. ஸோ சிச்சுவேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ வந்து நான் கான்ஃபிடென்ட்டா ஆன்சர் பண்ணல. அத வந்து ஒரு ஒரு டவுட்ஃபுல்லாவே ஆன்சர் பண்ணுனேன். ஸோ அதுவும் வந்து என்னோட மார்க்ஸ ரெட்யூஸ் பண்ணுச்சு அப்படின்னு நான் நெனைக்கிறேன். இது வந்து நான் இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் பண்ண அனலிசிஸ். அதுக்கப்புறமா நான் இதையெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வொர்க் பண்ணி, நான் செகண்ட் இன்டர்வியூக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுனேன். செகண்ட் இன்டர்வியூல நான் நர்வஸே ஆகல. எனக்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் நடக்க போது. இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நம்ம போவோம். டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. தென் நம்மள இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. நம்ம இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி எனக்கு அந்த ப்ராசஸ் வந்து தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் டென்ஷனே ஆகல. டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு நான் என்ன நானே காம் பண்ணிக்கிட்டு லாஸ்ட் மினிட்டா ரஷ் பண்ணிட்டு அதையும் இதையும் தேடிட்டு அப்படியெல்லாம் இல்லாம முன்னாடியே வெல் ப்ரிப்பேர்டாவே போனேன் நான் செகண்ட் இன்டர்வியூக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நர்வஸ்னஸ் இல்லாதங்காட்டியே என்னோட வாய்ஸே வந்து ஒரு ஒரு நல்ல அந்த டோன் நான் பேசுகிற டோனே வந்து நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் டோனா எனக்கே தெரிஞ்சுது. ஸோ என்னோட இன்டர்வியூ வந்து நல்ல பாசிட்டிவாவே மூவ் ஆச்சு. ஈவன் ஒப்பீனியனிஸ்டிக் கொஸ்டின்ஸ் வந்து நெறைய என்னோட செகண்ட் இன்டர்வியூல கேட்டாங்க. நீங்க இதுக்கு பத்தி என்ன நினைக்கிறீங்க? அத பத்தி என்ன அத கூட நான் வந்து பேலன்ஸ்டா ஆன்சர் பண்ணுனேன். அதுவுமே கூட என்னோட மார்க்ஸ் வந்து அதிகமா வர்றதுக்கு, மார்க்ஸ இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட இன்டர்வியூ டிப் என்ன அப்படின்னா, நர்வஸ் ஆகாதீங்க. உங்களுக்கு தெரியலன்னா கூட ஈவன் என்னோட செகண்ட் இன்டர்வியூல கூட 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் எனக்கு தெரியாம இருந்தது. பட் அத நான் கான்ஃபிடென்ட்டா எனக்கு தெரியல சார். ஐ வில் லேர்ன் இட் லேட்டர். ஐ குடன்ட் ரீகலெக்ட் இட் நவ். அந்த மாதிரி நான் ஆன்சர் பண்ணுனேன். ஸோ வந்து பாசிட்டிவா இன்டர்வியூ எடுத்துட்டு போங்க. தெரியாத கொஸ்டின கூட நீங்க பாசிட்டிவா ஆன்சர் பண்ணீங்கன்னா, ஒப்பீனியனிஸ்டிக் கொஸ்டின்ஸ்லாம் நீங்க பாசிட்டிவா ஆன்சர் பண்ணீங்கன்னா, உங்க மேல இருக்க இம்ப்ரஷன் வந்து நல்லா இருக்கும். ஸோ, அதனாலேயே உங்களோட ஸ்கோர் வந்து அதிகமாகறக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் என்னோட இன்டர்வியூ டிப். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல அ அ நான் கத்துக்கிட்டது. அத நீங்க யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த இன்டர்வியூக்கு. இந்த மாதிரி மோர் செல்ஃப் இன்ட்ரோ, இன்டர்வியூ ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் அண்ட் பாடி லாங்குவேஜ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே நான் A4 இன்டர்வியூ கைடன்ஸ் சீரிஸ்ல வந்து வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி மோர் A4 ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸுக்கு கிராக் A4வ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.